இந்த உலகத்துல கெட்டது கூட ஈஸியா பண்ணிடலாங்க. நல்லது பண்ண விடவே மாட்டாங்க. இப்ப தளபதி விஜய்க்கு அதான் இங்க பிரச்சனையே. அவரு நல்லது பண்ண யாருமே விட மாட்டேங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி களத்துக்கு வரல, களத்துக்கு வரலன்னு சொல்லிட்டு இருந்த நெறைய மூத்த பத்திரிக்கையாளர் இப்ப சொல்றாங்க, விஜய் விஜயால தான் இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு. இந்த கரூர் இன்சிடென்ட் ஆச்சுன்ட்டு. இவ்ளோ பயங்கரமா பேசுறாங்களே இந்த பத்திரிக்கையாளர்கள்லாம், இவங்கலாம் அன்னைக்கு விஜய் வெளில இறங்கும்போது ஏன் சொல்லல? விஜய் வெளில வராம பனையூர்லயே இருந்து அரசியல் பண்றது தான் நல்லது. அவர் வெளில வந்தா மக்களுக்கு ஆபத்துன்னு ஏன் சொல்லல? இப்ப வந்து விஜய் கட்சி ஆபத்து, கட்சி சரியில்ல. இந்த கட்சி மக்களுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன் இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது பிரெடிக்ட் பண்ணலையா? ஆக்சிடென்ட் ஆகும், இவ்ளோ கூட்டம் வருது, ஆக்சிடென்ட் ஆகும்னு பிரெடிக்ட் பண்ணலையா? யாருமே நினைச்சு பார்க்கல இது. ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் தான். இப்ப ரோட்ல ஒரு குழி இருக்கு. அந்த குழி யாராச்சும் விழுந்து அந்த குழியில விழுந்து சாவுற வரைக்கும் அந்த குழிய அடைக்க மாட்டாங்க. அது விழுந்து யாராவது சாவட்டும், அதுக்கப்புறம் அந்த குழிய போட்டு அடைச்சிருவாங்க. இதே மாதிரி தாங்க எல்லா இடத்துலயும். இப்ப இப்ப மூத்த பத்திரிக்கையாளர் சொல்லிட்டு பயங்கர விமர்சகர்னு சொல்லிட்டு அஹ், விஜய் கட்சியை போட்டு மாங்கு மாங்குன்னு போட்டு இதாகுறாங்கல்ல, அடி அடின்னு அடிக்கிறாங்க. இவங்களோட புத்தி எல்லாம் அன்னைக்கு எங்க போச்சு? அந்த டைம் பார்த்துட்டு தானே இருந்தாங்க. நிறைய லட்சக்கணக்கு ஆளுங்க வந்துட்டு இருந்தாங்களே விஜயோட மாநாட்டுக்கும் பிரச்சாரத்துக்கும். அப்ப ஒன்றும் ஏன் இந்த மாதிரி பேசவே இல்லை? இந்த மக்கள் ஜாக்கிரதையா இருக்கணும், ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்லல? ஒரு விஷயம் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே போட்டு மேய்ஞ்சிருவாங்க. இப்ப போய்கிட்டு இருக்கு என்னன்னா, 41 குடும்பம் கரூர்ல போய் ஏன் சந்திக்கல? திருப்பியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இனி கரூர்ல போய் சந்திச்சு அங்க ஏதாச்சும் பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் ஒரு கட்சியா, இவெல்லாம் ஒரு தலைவனான்னு சொல்லிட்டு கேட்பான். இவர் என்ன சொன்னாலும் விமர்சிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுதாங்க நடக்குது. நல்லவனுக்கு இங்க வாழ முடியாது. விஜயகாந்த்னு ஒரு ஆள் இருந்தாரு. அந்த மனுஷன் என்ன சொல்றது, விஜய் மாதிரி கூட கிடையாது. பயங்கர போல்டான மனுஷன். அந்த மனுஷனையே பைத்தியக்கார மாதிரி ஆக்குனதுதான் இந்த ஊடகங்கள், இந்த பத்திரிகையாளர்கள், இந்த மீடியா, இந்த கட்சி, திமுக, அதிமுக இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஆனானப்பட்ட விஜயகாந்தே பைத்தியக்காரன் ஆக்கிட்டாங்க. விஜய் எல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அங்கதான் இவங்க தப்பு பண்றாங்க. விஜய் விஜயகாந்த் மாதிரி கிடையாது. விஜயகாந்த் வெளிப்படையா பேசி, ஓப்பனா பேசி, காலத்துல இறங்கி அடி அடின்னு அடிக்கிற ஒரு மனுஷன். அதனாலதான் அதுதான் அவரோட ஸ்ட்ரென்த்தும், அதுதான் அவரோட வீக்னஸும். ஆனா விஜய் அப்படி கிடையாது. அவர் சைலண்டா இருக்கு. அவரை பத்தி யாருக்குமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அவர் அடுத்து என்ன பண்ண போறாரு. ஆனா விஜயகாந்த் அடுத்து என்ன பண்ண போறாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒண்ணு இறங்கி அடிப்பாரு. இதுதான் விஜயகாந்தோட ஸ்டைல். ஆனா விஜய் அப்படி கிடையாது. அதனால தான் இங்க எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டிவிக்கேன்ற கட்சி பேசவே மாட்டேங்கிறாங்க. விஜயும் பேச மாட்டேங்கிறாங்க. இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் பேசி 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 இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல இருந்த மாதிரி விமர்சனம் அவ்வளவு வரல இப்போ. ஏன்னா அவங்க தொண்டை தறி கத்தியாச்சு. திருப்பி ரெஸ்பான்ஸே இல்லை. இந்த சூரியனை பார்த்து நாய் குலைச்சுக்கிட்டே இருக்கும், கடைசியில போயிடும்ல. அதே மாதிரிதான் இப்போ பத்திரிகையாளரும் சரி, மீடியால டிபேட்டும் விஜய் பத்தி, டிவிக்கே கட்சியை பத்தி இப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்களா? ஒரு வார்த்தை டிவிக்கே பேச மாட்டேங்கிறாங்க. திருப்பி ரெஸ்பான்ஸ் கிடைச்சாதானே ஏதாச்சும் எதிர்வினை ஆற்ற முடியும். அது நடக்க மாட்டேங்குது. ஒரு சைடு மட்டும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே வெறுத்துட்டாங்க. பேசி 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 ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்ப நிறுத்திட்டு இப்ப திருப்பியும் நார்மல் அரசியலை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி அந்த மாதிரி எல்லாம் போயிட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் இப்போ செய்யற அந்த ரெஸ்பாண்ட் இருக்குல்ல, ரொம்ப நல்லது. அதாவது பேசாம இருக்கிறதும் ஒரு சூப்பர் ரிப்ளைன்றத ப்ரூவ் பண்ணிட்டாரு. இன்னொன்னு சொல்லிட்டு இருக்காங்க, சிபிஐல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. புசி ஆனந்த் மேலேயும், நிர்மல்குமார் மேலேயும், அந்த மதியழகன்ற அவரு மேலேயும் இந்த மாதிரி 5 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க சிபிஐ. கடைசியில மாட்டிக்கிட்டீங்களா, சிபிஐ எஃப்ஐஆர் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை போட்டு இப்போ சும்மா அது ஒண்ணுமே இல்லைங்க. சிபிஐன்ற ஒரு இது உள்ள வந்துச்சுன்னா ப்ரீவியஸா இதுக்கு முன்னாடி போட்டிருந்த எஃப்ஐஆர் திருப்பி அவங்க ரீரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஏன்னா லோக்கல் போலீஸ் போட்ட எஃப்ஐஆர் எடுத்து இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. ஆல்ரெடி எஃப்ஐஆர் போட்டது தான் திருப்பியும் சிபிஐ எடுத்து ரீரெஜிஸ்டர் பண்றாங்க. இதைத்தான் சிபிஐ வந்த உடனே எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு சொல்லிட்டு அது பெரிய விஷயமா ஆக்கி இப்ப அந்த 41 குடும்பத்தை மாமல்லபுரம், மகாபலிபுரம் அங்க கூட்டு வந்து விஜய் பேசிட்டு இருக்காரு. எல்லார்கிட்டையும் அழுததா தகவல் வருது. பயங்கரமா அழுதாரா? ஒரு அதாவது ஒரு குடும்பமாவும் சந்திச்சு பேசி அழுதுருக்காரு. மொத்தமா எல்லாரையும் ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால்ல வச்சுட்டு அவங்க கிட்டையும் பேசி அவர் அழுதுருக்காரு. இந்த மாதிரி நிறைய தகவல்கள் வருது. உண்மையில இந்த மனுஷன் பாவங்க. போட்டு எப்படி இருந்த மனுஷன் சிங்கம் மாதிரி நடந்து பிரச்சாரம் பண்ணி மாநாடு பண்ணி அப்படி இருந்த மனுஷனை ஒரு வழி ஆக்கிட்டாங்க. உண்மையிலே அவரை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அந்த டிவியில வர்ற ஒருத்தங்களும் இப்பதாங்க புரியுது நம்ம எல்லாம் எங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்ட்டு. நம்ம எல்லாம் எந்த மாதிரி
ஒரு நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு மனுஷனை தாக்கப்பட்டாருன்னா, அவன போட்டு திருப்பி அதுக்கு மேலயே அடிச்சு அவன இந்த அரசியல் விட்டே வைக்கணும்னு சொல்லிட்டு, எவ்ளோ கீழ வேணாலும் போவாங்கன்றது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் விஜய். நமக்கு ஆக்சுவலி இந்த டிவிக்கேன்ற ஒரு கட்சி வந்தனால, இந்த மாரி மனுஷங்கள்லாம் இந்த உலகத்துல இருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. ஏன்னா, அந்த மாரி கேவலமான ஒரு மனுஷங்களுக்கு இடையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோன்றது, இந்த விஜய் அரசியலுக்கு வந்தப்ப தாங்க தெரியுது. அரசியல் பத்தி ஒண்ணுமே தெரியாத இருந்த நெறைய பேருங்களுக்கு, இந்த அரசியல் என்னன்னு தெரிய வச்ச விஜய்க்கு பெரிய பெரிய நன்றி.